எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக வருது. இந்த வாய்ஸ் ரெக்கார்டும் சரி, வாட்ஸ்அப்பில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் மெயில் அனுப்பக்கூடியது, அப்புறம் நாம முறைப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய அந்த பதிவுகள், இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸில் வந்து எல்லாமே வந்துடுது. இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா இந்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பேசும்போது நம்பிக்கை அடிப்படையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாக எழுதிக்க மாட்டாங்க, பத்திரம் எழுதிக்க மாட்டாங்க, அதை வந்து பேப்பர் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர மாட்டாங்க. நம்பிக்கை அடிப்படையில் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றதுலேருந்து, இல்லை என் சொத்தை நீங்கள் வச்சுக்கங்க, தற்காலிகமாக பார்த்துக்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை வந்து இன்னொருத்தர் கையாடல் செய்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்பிக்கை அடிப்படையில் நிறைய நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுப்பாங்க ஒரு சிலர். இது நடந்தது அப்படின்றத வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக. அப்படி நடந்து ஒரு தவறு நடக்கும்போது இந்த இடத்துல இது நடந்தது, இது வந்து முறைப்படியாக இன்னார்கிட்ட இதை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, இன்னாரினுடைய ஒப்புதலை தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது.